லைட்னிங் பிளேட். கண்ணுக்கு தெரியற அளவுக்கு அந்த சக்கரா சக்தி வாய்ந்ததா இருக்கு. அத அவன் தன்னோட கையில வச்சிருக்கான். டாசனாவை கொல்றதுக்கு உன்னை நான் அனுமதிக்க மாட்டேன். அவரோட கொள்கை ரொம்ப நேர்மையானது. இந்த கிராமத்துல இருக்கிற மக்களுக்கு இருக்கிற ஒரே நம்பிக்கை இவர் கட்டிட்டு இருக்க இந்த பாலம் மட்டும்தான். ஆனா நீ ஒரு நோய் மாதிரி. நீ ஒருத்தரை தாக்குனா இந்த ஊரே அழிஞ்சிரும். அத பத்தி உனக்கு கவலையும் இல்ல. ஒரு ஷினோபி இந்த மாதிரி இருக்கவே கூடாது. சரியா சொன்ன. எனக்கு இவங்களை பத்தி கவலை இல்ல. எதுக்கும் பயன்படாத மக்களோட கனவை பத்தி நான் எதுக்காக கவலைப்படணும் சொல்லு. எனக்குன்னு சொந்த கனவுகள் இருக்கு. ஆனா கனவுகள் இருக்கிறதுக்கு முதல்ல உனக்கு உயிர் இருக்கணும். உன்னோட உயிரை நான் எடுக்க போறேன். உன்னோட எதிர்காலத்தை நீயே மொத்தமா அழிச்சுக்கிட்ட சாபுசா. சீக்கிரம் காத்துட்டு இருக்காத, என்ன கொன்னுடு. எதுக்காக பின் வாங்குற? நீ ஒரு வீரன் ஆகணும் தானே ஆசைப்பட்ட? அதுக்கு நிறைய வழி இருக்கு. சண்டையில இன்னொருத்தருடைய உயிரை எடுத்துட்டா உண்மையான நெஞ்சு ஆயிட முடியும் நீ நினைக்கிறியா? அது மிகப்பெரிய தப்பு. ஒருத்தருடைய உயிரை எடுத்துட்டா ஷினோபி ஆயிட முடியாது. பேட்டில்ல ஜெயிக்கிறதால மட்டும் ஒருத்தரால கண்டிப்பா பலசாலி ஆயிட முடியாது. அந்த காட்டுல நான் உன்னை முதல் வாட்டி பார்க்கும் போதே எனக்கு ஒண்ணு தோணுச்சு. நம்ம ரெண்டு பேரும் ஒரே மாதிரி தான். நான் என்ன சொல்றேன்னு உனக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஆனா என்ன போல பிரயோஜனப்படாத ஆளை கொல்ல போறது நீன்னு நினைச்சாதான் எனக்கு வருத்தமா இருக்கு. இதுதான் உன்னுடைய முடிவா? இதை தவிர வேற வழியே இல்லைன்னு நினைக்கிறியா என்ன? ஆமா. உண்மை என்னன்னா வேற ஒரு தருணத்துல சந்திச்சிருந்தா நாம ரெண்டு பேரும் கண்டிப்பா நல்ல நண்பர்களாக இருந்திருப்போம். அப்படிதான். வேகமா வா, உன்னோட கனவுகளை பூர்த்தி செய். சாஸ்கே உடைய கனவு உடைச்சதுக்காக நான் உன்னை சும்மா விட மாட்டேன். ரொம்ப நன்றி நாரட்டோ. உன்னை நான் மறக்கவே மாட்டேன்.